ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 to 7 years காலேஜ் முடிச்சு நாங்களாம் ஒன்னா மீட் பண்ணதை ஒரு சின்ன vlog-ஆ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் அஞ்சலி. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாண்டியிலுக்கு பீச்ல கேபிஎஸ்ல காஃபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆல்ரெடி நான் வீட்டுல சைட்ல இருக்க கேபிஎஸ்லயே நான் காஃபி சாப்பிட்டதுனால அவளுக்கு மட்டும் ஒரு காஃபி வாங்கியாச்சு. ஸோ நாங்க காஃபி அப்படியே வாங்கிட்டு நாங்க போய் பீச்ல போயிட்டு செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்க வந்து இன்னைக்கு 4 பேர் மீட் பண்றதா இருந்தது. பட் என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாங்க 3 பேர் மட்டும் தான் மீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. சோ இவங்க வந்து ஷர்மிளா. நாங்கெல்லாம் வந்து லைக் காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் ஒன்னாவே இருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 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 மீட் ஒரு பிளான் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகி நாங்க மீட் பண்றோம். சொல்ல போனா ரொம்ப ஜாலியா இருந்தது. அந்த அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. காலேஜ்க்கு அப்புறம் இப்ப நாங்க ஒரு பழைய மாதிரி பேசுறது, பழைய விஷயத்த பத்தி பேசுறது, பழைய காலேஜ் மேட்ஸ் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்புறம் அப்படியே ஒரு 1 hour இருக்கும், 45 minutes அங்க பீச்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னருக்கு எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நாங்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஷர்மிளா தான் இப்ப கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து புதுசா ஒரு குட்டி கார் எடுத்திருந்தாங்க. சோ அதை அப்படியே டிரைவ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து நாங்க கிளம்பி போயிட்டோம். அது வந்து மொஹரம் அன்னைக்கு இந்த இந்த ஒரு மீட்டப் பிளான் பண்ணியிருந்ததுனால பீச் வந்து நல்லா கிரௌடடாவே இருந்தது. பிகாஸ் அது ஹாலிடே டைம்ன்றதுனால கண்டிப்பா டூரிஸ்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. நாங்க வந்து இன்னைக்கு பிளான் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாங்க ஸ்டே பண்றதா எல்லாரும் லைக் அவங்க குட்டீஸை கூட்டிட்டு வந்து ஸ்டே பண்றதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா எப்பவுமே ஒரு பிளான்னால ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு டிராபேக் இருக்கும், ஏதாவது ஒண்ணு நடக்க முடியாம போகும். அதனால கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா ரொம்ப கிளம்சியா இருக்கும், எங்களாலும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, குழந்தைங்களாலும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு தான் டின்னர் மட்டும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க டின்னர் பிளான் பண்ணியிருந்தோம். சோ இங்க லெஃப்ட்ல தெரியுது இல்லையா, அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஷம்லா போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டா. சோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஆர்டிசன். இது வந்து நமக்கு இது எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து என்னோட கமெண்ட்ல வந்து பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். சோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட் நேம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தது. சூப்பர்பா இருந்தது, ஆம்பியன்ஸ் சூப்பர்பா இருந்தது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் நீங்க இருந்த நிறைய டிஷஸ் வந்து எனக்கு சத்தியமா அதோட பேர் என்னால வந்து மென்ஷன் பண்ண முடியல. ஏன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நேம்ஸ். உங்களுக்கு நேம்ஸ் வேணும், நான் இங்க போய் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, போடுறேன். இது ஃபுட் ரிவ்யூ vlog இல்ல, அதனால நான் கண்டிப்பா இதனுடைய பிரைசஸோ இதனுடைய டேஸ்ட் பத்தியோ நான் மென்ஷன் பண்ண போறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். இந்த ஒரு ப்ரான்ஸ் வந்து எக்ஸலண்டா இருந்தது. அதோட டெக்ஸ்சர் ஆகட்டும், அதனுடைய அந்த பிளேவர்ஸ் ஆகட்டும் ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டா இருந்தது. நாங்க சாப்பிட போனோமோ இல்லையோ, ஒரு ஒரு பைட் நாங்க வந்து சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes அதுக்கப்புறம் காசிப்ஸ் தான் இருந்தது. ஜாலியா இருந்தது. அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஒரு மச் நீடட் தெரப்பி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஒரு ஹெக்டிக்கான ஸ்கெடியூல்ல ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பழைய விஷயத்த பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, 6 to 7 years முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றதுன்றது வந்து ரொம்பவே எப்படி சொல்றது, ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இந்த ராமன் நல்லா இருந்தது. இல்ல நான் இங்க போய் நான் இத நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோடைய நேம்ஸ் ஆகட்டும், பிரைசஸ் ஆகட்டும் கண்டிப்பா நான் வந்து உங்களை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அண்ட் இந்த ஈவினிங் வந்து எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours, ஆமா ஒரு 2.5 hours லாஸ்ட் ஆச்சு. அந்த 2.5 hours வந்து நாங்க 1 hour கிட்ட பீச்சுக்கு போயிட்டு அண்ட் 1.5 hours வந்து நாங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணோம். என்னால வந்து சுத்தமா அந்த ஸ்டூல்ல உட்கார முடியல. அது ரொம்ப குட்டியான ஸ்டூலா இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். இது வேணுங்கிறவங்க அதை பார்த்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் எல்லாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இது ஃபைனலா ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு எடுத்தது. பட் என்னோட பேபி பம்ப் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா அந்த ட்ரெஸ்ல அப்படி தெரிஞ்சதுனால என்னால ஃபுல்லா அந்த வீடியோவை அந்த பிக்சரை அப்லோட் பண்ண முடியல. மகிழினியும் அவங்க அப்பா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே நான் மகிழினி அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்துட்டு ஜாலியா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு பாப்பாக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes அப்படியே அந்த லோக்கல்லே சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடணும். இதெல்லாம் நாங்க எடுத்த பிக்சர்ஸ், பீச்ல ரெஸ்டாரண்ட்ல எடுத்த பிக்சர்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பத்தி நினைக்கிறீங்க கண்டிப்பா கீழே மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day.